ஏக்கா நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா தண்ணி நிறைஞ்சு நம்ம முங்கிருவோம்க்கா. அப்ப என்ன தாண்டி செய்ய? குதிச்சிருவோம். குதிச்சு குதிச்சினாலும் யார் வீட்டுக்காவது போய் கரை ஒதுங்கிருவோம். இங்க இருந்தோம்னா மேலேயே செத்துருவோம். ஐயோ 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 என் புருஷன் குரல் மாதிரி கேக்கு. வாங்க எட்டி பார்ப்போம். ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் புருஷன் தண்ணியில போறாரு. என் மண்டக்கட்டு மாமா என்ன மேதக்காரு. நானும் போறேன் என் புருஷன் கூட. ஏமா அந்த பைத்தியம் குதிச்சுட்டுட்டி. இதோ வாரேங்க. ஏன் நம்மளும் குதிப்போம். வா அந்த அக்கா போற இடத்துக்கு போவோம். இந்த காளி வீட்டுல இருந்து நம்ம என்ன செய்ய? ஏக்கா இருங்க, நாங்களும் அப்படி குதிச்ச மணிக்கே வரோம். ஒரு டயர் கியர் இருந்தா ஏறி போகலாம். ஏக்கா எங்க போறீங்க? ஏம்மா கீதா என்ன மாதிரி நீந்துதா? எங்க இழுத்துட்டு போதுனே தெரியலையேக்கா. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, எங்க ஊரை பாருங்க, தண்ணி தேன் மாதிரி இருக்கு. அப்படிதான் சொல்லணும் போல. ஏங்க எங்க இருக்கீங்க? ஸ்பீடு லிமிட்டு 20 தான். ஆமா, இங்க நாங்க வேக வேகமா நீந்திட்டு போறோம்ல, ஸ்பீடு லிமிட் தான். ஏட்டி இப்படியே நேர கடல்ல போய் கலந்துருவோம் போலயே. திருநெல்வேலியில் எங்கிட்ட கடல் இருக்கு, தூத்துக்குடி போனாதான் உண்டு. கீதா போற ஸ்பீடை பார்த்து தூத்துக்குடி போயிருவா போலயே. நான் இப்படியே சென்னைக்கு போறேன். நீச்சல் வீராங்கனை கீதாக்கா. வாங்க நேரம் பங்கச்சக்க வீட்டுக்கு போயிருவோம். ஏட்டி உன் ஆளு காட்டு முத்து மரத்துல தொங்கிட்டு இருக்கான் பாரு. யாத்தாடி பாத்தா தூக்கிட்டு கொண்டு போய் மேலே கொண்டு வச்சிருவானே. இட்டி பயமா இருக்க. ஏட்டி அப்படியே போய் உயிர் பழச்சிக்க. அவன் கூட போய் ஒரு உயிர் எனக்கு தேவையே இல்லை. பட்டமா பட்டமா. கொஞ்ச நாளைக்கு இந்த மூதேவி கண்ணில் படாம இருந்தது, இன்னைக்கு கண்ணில் பட்டுட்ட. பட்டமா ஏ பட்டு. எங்க மழை என்னங்க இப்படி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது நேரத்துல இருந்து. ஆமா, இன்னைக்கு ஆபீஸ் கூட போக முடியல. டெய்லி மழை பெய்யுமா? அப்பதான் லீவ் விடுவாங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம். காலேஜுக்கு ஸ்கூலுக்கு லீவ் வேணா என் பிள்ளை எல்லாம் கவலைப்படுதீங்க. படிப்பை நிறுத்திடுவோம். சும்மா இருப்பா. என்ன பங்குசு, நான் சொல்றது கரெக்டு தானே? லீவு வேணும்னா ஒரேடியே லீவு போட்ட வேண்டியதானே? அதானே லீவு லீவுன்னு அலையுது. எத்தனை நாள் லீவ் விட்டாலும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மழை வந்து லீவ் விட்டாலே சந்தோஷம்தான். ஏக்கா ஏக்கா நெட்டவெளி குரல் மாதிரி கேக்கு. இந்த மழைக்குள்ள வந்துட்டாளா? ஏக்கா ஏக்கா. கீதா குரலும் கேக்கு. மழைக்கே வந்திருக்காளுவ. எங்க இருங்க போய் பார்த்துட்டு வரேன். ஏட்டி ஊரெல்லாம் வெள்ளம் விட்டு எதுக்கிட்டு இப்ப வந்திருக்காளோ ரெண்டு பேரும்? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவங்க வீட்டுக்கு வெளில வந்துட்டேன்னு தெரியலையே. எல்லாரும் வந்திருக்காவளான்னு தெரியலையே. இருங்க நான் போய் பார்த்து கூப்பிட்டு வரேன். ஏட்டி ஏட்டி என்ன? ஏட்டி அவங்கள உள்ள கூப்பிடு, நீ மழையில நனையாத. அம்மா மேல ரொம்ப லவ்வோப்பா. நனைய கூடாதுல்லாமா யாரா இருந்தாலும். ஏ கடவுளே, வெள்ள காடாலாம் இருக்கு. ஏக்கா எங்களை வெள்ளம் இழுத்துட்டு போகுது. ஏ பங்குசக்கா பாட்டி. இது எங்கிட்ட நீந்தி நீந்தி போறீங்க? கடல்ல குளிக்க போற வரீங்களா? ஏக்கா எங்க கூட வாங்க. இது எங்கிட்ட போறீங்க? போற பாதையில காலை பிடிச்சு இழுத்துருவோம். இது காலை விடு. இழுத்து கொண்டா எங்க போனாலும் சேர்ந்து தான் போனோம். அடுத்த ரவுண்ட் இழிச்சக்கா. எம்மை என்னையும் இழுத்துட்டு போறாள. வாங்க, செத்தாலும் ஒன்னா சாவோம். இன்னும் உங்க அம்மா போய் 10 நிமிஷம் ஆகுது, ஆளை காணோம். எப்ப நெட்டவழியத்தையும் கிதாத்தையும் கூட்டு போயிருப்பாங்கப்பா. மலைக்குள்ள எங்க போவா? அவங்களுக்கு போவதுக்கா இடம் எல்லாம் எங்கேயாவது போவாங்க. பங்கூசு பங்கூசு போயிட்டால உண்மைக்குமே. ஆமாப்பா, அம்மா போயிருப்பா. என்ன மழை என்ன மழை. என் புருஷன் எங்க போனார்னே தெரியல. தண்ணியோட போனாரே. உன் புருஷனை வேற காண மாட்டி. ஆமாக்கா ஆமாக்கா. இது இப்ப எங்கிட்டே கூட்டு போறீங்க? நாங்களா கூட்டு போறோம், அதுவா எங்களை இழுத்துட்டு போகுது. எந்த குளத்திலேயே குட்டையில விழுந்து சாவ போறோம் எல்லாரும். இம்மா எட்டி பார்த்தது தப்பாட்டி. உள்ளே இருந்திருக்கணும் பெசாட்டிக்கு. அது என்ன குண்டக்கா அப்படி சொல்லிட்ட? எங்க போனாலும் ஒன்னாதான் போன பத்துட்டு. ஏ அம்மா, சாக்கடையால மிதக்கு ஊரு பூரா என்ன ஆத்த தண்ணி. ஏக்கா உங்க காலை பிடிச்சி நீந்துறதுனால கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்குக்கா. இல்லைன்னா நானே போட்டு காலை அடிச்சு அடிச்சு காலெல்லாம் வலிக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துற வேண்டி. நீ முக்கி என்னை கொன்றுவ. கீதா கதாமா சும்மா சம்முன்னு நீச்சல் அடிக்காவ. நானும் படிக்க போறேன் நீச்சல். வேண்டாம், காலை போட்டு டப்பு டப்புன்னு அடிப்பீங்க, மூஞ்சிலே படும். பேசாம இப்படியே கடங்கக்கா போனாங்கனக்கா. ஐயா இந்த அக்கா வேற காலை போட்டு டப்பு டப்புன்னு அடிக்க, அவளை பிடிக்க முடியாத. நான் பேசாம வீட்லயே இருந்திருக்கணும். எங்க போலாம் மாமா வாக்கா, ஏதாவது ஒரு இடத்துல ஒதுங்குவோம். இங்க பாருங்க கூத்த. இவனுக்கு பூரா தண்ணியில மிதக்காளுவ. ஏய் ஏய் பிச்சைக்காரிகளா, ஏட்டி எங்க போறீங்க? மழை தண்ணியில சாக்கடை போய் உள்ளா. இதை பார்க்க நம்ம பிச்சைக்கார போய் இல்லாம போயிட்டானே.
ஏய் நில்லுங்க டீ, டீசெண்டே இல்லாத எழுவ. எப்படி சாக்கடையில உருளை தலைவ சாக்கடை பண்ணீங்க? ஏக்கா பிச்சைக்காரிகளுக்கு நிலைமை இப்படித்தான். நான் பங்களா வீடு வச்சிருக்கேன், பங்களா. மேல நின்று ஊரையே பார்ப்பேன், நான் ஊரையே பார்ப்பேன். ஏய் நில்லுங்க டீ, பிரெட் துண்டு போடுதேன், கவிட்டு போங்க டீ. இந்த சனிய வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்து செத்துறணும். இது என்ன வரத்துக்கு வரா பாருங்க. ஏக்கா எப்படி பேச பாருங்க அக்கா, மேல நின்றுட்டு. பேசாம வாங்க டீ. சும்மா போறவளை இழுத்துக்கிட்டு வாய் பேசிட்டு கழுவ. ஏய் பிச்சைக்கார கூட்டம், ஹலோ ஹலோ, நில்லுங்க டீ, திங்கிறதுக்கு ஏதாவது தாரேன். திங்கிறதுக்கு தான் செத்துருவாள் அந்த கடைசியில வர நெட்டச்சி. சொல்லிட்டே இருப்ப, எதையும் தூக்கி போட மாட்டா. பார்க்க சந்தோஷமா இருக்கு. எம்மாடி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடக்கூடாத, பயமா இருக்க. பிச்சைக்காரன் எப்பதான் வருவானோ தெரியல. 2 நாள் முடிஞ்சது, இன்னைக்கு 3வது நாள். வெள்ளத்துல எங்கனையும் மாட்டிக்கிட்டானான்னு தெரியலையே. அவன் இப்படியும் போட்டும், எனக்கு தண்ணி உள்ள விடாம ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம்ல. இந்த நேரம் பார்த்து போயிட்டேன், நான் ஒத்தையில கஷ்டப்படுவேன். மேலே இருப்போம், நம்மள வெள்ளை இழுத்துட்டுனா கஷ்டம்ப்பா. நான் நல்லா வாழணும், நிறைய பணம் வச்சிருக்கேன், சந்தோஷமா வாழணும். ஐயோ, எல்லாரும் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க போல. ஏணி போடுதேன் வாங்க, ஏணி போடுதேன் வாங்க. ஏக்கா ராணி புருஷன் ஏணி போடுதானா, பிடிச்சிட்டு ஏறிடுவோம்க்கா. எப்பாடி ஏற்கனவே உங்க அத்தை பாட்டியை பிடிச்சு வச்சிருந்தா நான் வரலப்பா. ஏக்கா நம்ம 4 பேர் இருக்கோங்க, நம்ம 4 பேரையும் அப்படி என்னக்கா செஞ்சிருப்போனா, வாங்கக்கா போவோம். ஏணி போடுதேன் வாங்க, ஏணி போடுதேன் வாங்க. ஏ வா யாருவோம். ஆளுக்கு முந்திலாம் ஓடுறது பங்கச்சக்கா. வா நாங்க வாங்க, நம்மளும் போவோம். ஏ வாங்கட்டி, சீக்கிரம் வாங்க. எப்பா ஒரு வழியா வந்துட்டோம். எப்பாடி வந்தாச்சு, வாங்க வாங்க உள்ள போவோம், உள்ள போவோம். என்ன திங்குதுக்கு என்ன இருக்கு? மண்ணு இருக்கு, மண்ணு. யாத்தாடி மேலே ஏறினது இவன் வேலையே காட்டிடுவான் போலையே. அம்பட்டு வரையும் உள்ள பிடிச்சி கறி வச்சு தின்றுவான் போலையே. என்ன விளையாடாதீங்கண்ணே, திங்க ஏதாவது தாங்கண்ணே, வாங்கினா உள்ள போவோம். செவனேன்னு வீட்டில் இருந்தேன், என்னைய பிடிச்சு கொண்டு வந்து இவங்கிட்ட கொண்டு மாட்டி விட்டாளவளே. எந்த மெண்டல் பையன் என்ன செய்ய போறானோ தெரியலையே, பயமா இருக்கே. சரி நனையாது, இங்க உள்ள வாங்க. ஏங்க என்ன மழை இப்படி வெளுத்து வாங்குது? ஆமாட்டி, மழை காலத்துல மழை பெஞ்சாதானே கரெக்டா இருக்கும், வெயிலா அடிக்கும். இருந்தாலும் 2 நாளா ஓவரா தான் மழை பெய்யுது பத்துக்கிடுங்க. ஒரே குளிர் அடிக்க இருக்க முடியல, வீட்டுல ஃபேன் கூட போட முடியல, என்ன குளிரா இருக்கு. ஆமா ஆமா, என்ன செய்ய முடியும், நானும் வெளியே போக முடியாம கிடக்கேன். உமருக்கு எங்க போனோம் வெளியே? சும்மா அப்படி எங்கேயாட்டு டீ கடை வாக்கிங் போவோம்ல, போக முடியாம இருக்கு. ஆரியா எங்க இருந்து வர? மொட்டை மாடியில ஜிம் இருக்குல்ல, அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி எங்கள? அவளும் அங்கதான் இருந்தா. மழை வந்துட்டுன்னொடனே மழையில நனையதுக்கு ஓடிட்டா. என்னது மாலையில நினைறாளா? அவளுக்கு என்ன பைத்தியமா? ஏம்மா அவளுக்கு மழையில நனைய பிடிக்குமா? அவ என்ன பைத்தியமா? பிள்ளை தாச்சி அவளாவது மழையில நினைவாளா? ஏம்மா நானும் அதாம்மா சொன்னேன். அதுக்கு அவ சொல்றா, மாசமா இருக்கிறவ ஆசையை நிறைவேற்றாம இப்படி பண்றீங்களே வைக்கீங்களேன்னு கோவப்படுதா. இரு வார அந்த பைத்தியக்காரி இப்ப என்ன செய்யறேன் பாரு. ஐயோ, மாசமா இருக்கிறவள சத்தம் போடாத, அடிச்சு போடாத. எனக்கு தெரியும், நீ சும்மா எரியும். உங்க அம்மா ரொம்ப கோபமா போறாள, அவளை மனச கஷ்டப்படுத்திடுவா. நீ பின்னாடியே இப்ப என்னன்னு பாரு. சரிப்பா, மழை விட்டாலாவது பானுமதியே போய் பார்க்கலாமே. மொட்டை மாடியில நின்று எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவா, அழகா இருப்பா பானுமதி. இந்த ஓட்டையில இருந்து தானே விழுந்தா என் மேல. வடிவு இல்ல, நம்ம நைசா பானுமதி வீட்டுக்கு போவோம். அவ வீட்டு வேலைக்காரனும் 2-3 நாளா ஆளை காணும். நம்ம போய் அப்படியே பேச்சு கொடுப்போம். மலையே ஓ மலையே, புனகை தோவருகே, புயலாய் ஒரு புயலாய் ரெக்க கட்டி பறக்கிறையே, முத்து முத்து மல்லிகையால் பித்து பித்து சிரிக்கிறியே, பொன்னகை புன்னகை அணிதால் என்ன உன் புன்னகைதான் உலகாலுமே. ஐயோ அத்தை, நீ செத்த. ஏம்மா ராசாத்தி, நாங்க குழந்தைன்னு தவமா கிடக்கும், நீங்க மெண்டல் கணக்கா மலையில ஆடிக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு கோபம் இருக்கு, ஆனா வழி இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்துரு ராசாத்தி என் கூட. அத்தை மலையில குளிக்க ஜாலியா இருக்கும். எனக்கு கூட தான் உனக்கு திட்டணும் போல இருக்கு, ஆனா பல்ல கடிச்சிட்டு இருக்கோம்ல ராசாத்தி,
வாமா வீட்டுக்கு. அத்த ஒரு 5 நிமிஷம். நீ வாரியா? இல்லைன்னா நான் உன் புருஷனை போட்டு இப்போ அடிப்பேன். இனி அன்னைக்கு பண்றதுக்கெல்லாம் அவனுக்கு தான் அடி விழும். அடிக்கிட்டா அவனை அவன் மூஞ்சில நல்ல குத்து குத்துன்னு குத்திரவா? ஐயோ வேண்டாம் அத்தை, அவரு பாவம். நான் வந்துடுறேன். உன் புருஷன் கூட சேர்ந்து சேர்ந்து நீனும் மெண்டல் ஆயிட்டியாமா? இல்ல அத்தை. உனக்கு மலையில சூடா சாப்பிட என்ன பிடிக்கும்? பச்சையா வடையா என்னன்னு சொல்லி போட்டு தாரேன். அத்தை சூடா வாழைக்காய் பச்சியும் காஃபியும் வேணும். இரு 10 நிமிஷத்துல பண்ணிடுறேன் சரியா? ஏம்மா எனக்கும் வேணும். பா உனக்கெல்லாம் கிடையாது. தள்ளு, நவுண்டதில் இல்ல. கூட்டிட்டு போறோம்ல அவளை துண்டை வச்சு மூடி தள்ளி போல. ஏம்மா நானும் நினைதம்மா எனக்கும் துண்டு கொடுமா. கீழே போய் எடுத்து தோத்திக்கோ. துண்டு வேணாமா? துண்டு எட்டி நீ சீக்கிரம் வாட்டி, சளி பிடிச்சிடாம. அத்தை நீங்க இவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் காலம் பூரா மாசமா இருந்துகிட்டே இருப்பேன். காலம் பூரா மாசமாயிரு. எத்தனை பிள்ளைனாலும் பெத்து போடு. எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் வசதிக்கும் எத்தனை பிள்ளை வித்தாலும் எங்களால வளர்க்க முடியுமே. எங்க அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன பாசமா இருக்கு. இது எல்லாம் மது மேல இல்ல, மது வயிற்றுல இருக்கிற குழந்தை மேல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வேலையை காட்ட ஆரம்பிச்சிரும். அப்போ மதுவால தாங்கவே முடியாது. இவ்வளவு அன்பை காட்டிட்டு சடனா நிறுத்திட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவளுக்கு. கன்சீவா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க மேல அன்பு காட்டணும். குழந்தை பெத்து கையில வாங்கிட்டு அன்பாம இல்லாம இருந்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நிறைய மாமியாமாருக்கு புரியுறது இல்லை போல. நம்ம ஏன் மண்ணில நனையணும்? நம்மளுக்கு துண்டு எடுத்து ஊத்தி கொடுக்க ஒரு நாதியும் கிடையாது. நம்ம கீழே போவோம்.